ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி அச்சிங் ஸ்பைக்ஸ் ஃபேமிலியில் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கல்ல கடத்தலாம். ஓ டாகா. தற்பொழுது வந்த முக்கிய செய்தி. நேற்று மதியம் வெளியுறவு அமைச்சரான பிரான்சும் வெஸ்ட் அலிஸை சேர்ந்த அவரது சக வெளியுறவு அமைச்சரும் அமைச்சர்கள் மாநாட்டிற்காக பெர்லின் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் வெளுத்து கட்டுது. மெடல் வாங்கிட்டால நான் தொண்டையில சிக்கிடுச்சு. எங்க என்ன சொன்னாலும் பண்றதா பண்றான். அவன் அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்குதான் அந்த நாளாச்சு. எந்த ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு போல இருக்கானியா? நீ பாட்டு நீ சாப்பிடுற மாதிரி அவர் வச்சிருக்க போற. ஓ அந்த டாக் கேட்டால வீதி கொண்டு போறாங்க போல. இன்னைக்கு நாங்க 3 பேரும் வெளியே வந்திருக்கிறதுக்கான காரணம் ஆபரேஷன் ஸ்ட்ரெக்ஸ். இப்போ நாங்க போற இடம் கெமோனோ பார்க்னு ஒரு பெட் ஷாப். ரெடியா ஆனியா? ஸ்டெல்லா மேடம் ஜெயிச்சதுக்காக ஒரு ரிவார்ட் வேணும்னு ஆனியா கேட்டதுக்காக இங்க வந்திருக்கோம். நான் இதே மோட்டிவேஷனோட இருந்தா மட்டும்தான் 8 மெடல்ஸ் ஜெயிப்பேன். அப்பதான் நான் பிளான் பண்ணபடி அந்த சோஷியல் கேதரிங் அது கேட்குற மாதிரியே யோசிப்பேன். வாங்க சார் வாங்க. அப்பா சொல்லுங்க சார், இது எப்படி இருக்கு? ஆனா எல்லா டாக்ஸையும் நாங்க ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் சார். போர்ல பயன்படுத்துற டாக்ஸ் எங்க ஏஜென்சி வழக்கமா இங்க தான் வாங்குவாங்க. அதனால நான் ஒரு டாக வாங்குறதா இருந்தா அது ஒரு கார் டாகா இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான். கியூட்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்குல்ல ஆனியா? கியூட்டா ஸ்மார்ட்டா இருக்கா? கண்ணுல கோளாரா? ஆமா எங்களுக்கே பிடிக்குது. குட்டியா கியூட்டா ஏதாவது ட்ரெயின் பண்ண டாக்ஸ் இருந்தா சீக்கிரம் சொல்லியா. அப்படின்னா ஏதாவது ஒரு பிரீடரை வேணா கேட்டு பார்க்கலாம். எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஷெல்டர்ல ஒரு அடாப்ஷன் ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கான். சரி என்ன பண்றது, தலையெழுத்து அங்கேயே போறோம். மிஷினா ஐயோ போங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லலாம். இப்போ பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரியல, எனக்கு திடீர்னு பயம் வந்துச்சு. நீங்க 2 பேரும் நேரா ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து ஷெல்டர் போயிடுங்க. நான் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டு பரவாயில்ல, வெயிட் பண்ணி போகலாம். ஓ அப்படியா? அப்படின்னா நம்ம போகலாம். என்ன பேச்சு தானியா கண்ணு நல்ல வேலை கண்டென்ட் கன்வே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவதி ஆட் பண்ணுவோம். யோசிக்கிறதா அவன் சொல்றான். இப்போ வந்து சொல்றேன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல அப்பவே சொல்லிக்கலாம்ல. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அவங்க 2 பேருக்கு மேல சந்தேகம் வராது. ஏதாவது பிரச்சனைனா ஹேண்ட்லர் கிட்ட பேசுங்க. எமர்ஜென்சின்னு வந்தா அவ்வளவுதான். இந்த எமர்ஜென்சில தீய வைக்க. இன்னைக்கு நடக்க போற மாநாட தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு கொலை பண்ண திட்டம் போட்டவங்க யாருன்னா பெர்லின் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஐசோலேஷனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான். சீக்ரெட் போலீஸ் கூட எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணோட இருக்காங்க. அவங்கள ஒருத்தன் எம்பசி கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு அவன் வாயை திறக்க மாட்டாங்க. அப்படியா? அதுக்காக தான் இப்போ என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அப்போ அவன் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மிஷனுக்காக தான் இப்போ நான் அப்பாவை நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்பப்போ அந்த கேரக்டராகவே மாறிடுவேன். நல்லது. இந்த சின்ன வயசுல இவன் டெரரிஸ்ட் ஆயிட்டான். இவனா பிஞ்சு முஞ்சா இருக்கடா. எத்தனை தடவை நீங்க வந்து கேட்டாலும் எதுவும் சொல்ல போறது. என் கான்ஃபிடன்ஸை போட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஆக்சுவலா நீ எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்க தலைவலியை நாங்க தூக்கிட்டோம். போட்டு வாங்குறாங்க. ஓ உண்மையாவே தல இவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணா. எனக்கு எதுவும் தெரியாது. இவன் ஹெல்ப் பண்ண வந்து தான் நாங்க எல்லாம் மாட்டிக்கிட்டோம். அவன் போய் சொல்றான். என்ன பேசுற? ஏன் ஏன் மேல பழி போடுற? ஓ மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துக்கிறானுங்க. மரியாதையா உள்ள போ. ஏதோ ட்ரிக் தான்ல. தப்பான சகவாசம் தேவையா?
இந்த காம்ரேடுக்காக தான் பொங்கிட்டு இருந்தியா? தலைவனே கிடைச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு தேவையான இப்ப எல்லா உண்மையும் சொல்லுவோம். மட்டும்தான் எங்களுக்கு வேணும். சோ இப்போ உன்னை என்ன பண்ணலாம்? இல்லங்க, நான் லீடர் இல்ல. நிஜமா அவன் தான் லீடர். பிளான்ல இருந்து எல்லாமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். நாங்க இல்ல. என்ன பிளான் சொல்லு. அப்படின்னா வரியா உட்காந்து பேசலாமா? இவ்வளோ அழகா மாட்டாங்க. கீத்தோட ஃபுட்டேஜ் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ மாஸ்க் போட்டு ஏமாத்திருக்காங்க. மட்டும் ப்ரொஃபஷனலாக இருந்தால் நம்பியிருக்கவே சரி இதை மறந்துட்டோமே நம்ம. எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிற கெவினையும் கிம்மையும் தெரியும். இந்த பிளான்ல அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ்ல தான் நாங்க தங்குறோம். வாய்ஸ் எப்படி வீடியோல இருக்கும்? எப்படி அவரை கொல்லலாம்னு பிளான் பண்ணீங்கன்னு சொல்லணும். டாக்ஸ் வச்சுதான். கரெக்டா என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. உடம்ப சுத்தி பாம்ஸை கட்டி பதுங்கி இருந்து அவரை தாக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பாம் டாக்ஸா? அது சரி வராது. ட்ரெயின் பண்ண டாக்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அப்படி தோணல. ஒரு வார் டாக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு மிசேர் அளவுக்கான செலவாகும். அந்த வகையில் பார்த்தா கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ செலவு பண்ணி அதை பண்ணியிருப்பாங்கன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரைட் விங்க சேர்ந்தவங்க இவங்களுக்கு உதவியா இருந்தாங்கன்னா, இல்ல தேர்ப்பவா சேர்ந்தவங்க இவங்க திட்டத்தில் ஆர்வமா இருக்கலாம் இல்லையா? எல்லாரும் கேட்டிருப்பீங்க, நம்ம பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அட்டாக்கை நிறுத்தணும்னா நம்ம முதல் அடி எடுத்து வைக்கணும். இந்த மாநாட்டை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே தாண்டா பொண்டாட்டிக்குள்ள போய்க்குது. ஆனா அப்படி நடந்த ஆப்போசிஷன் குளிர் காய்வாங்க. ஆட்சி செய்யறவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்துங்க. அவங்களை இந்த பிரச்சனையில இருந்து நழுவ பார்ப்பாங்க. சரி, இதுல எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படும். ட்வைலைட், விஷயத்தை சொல்லுங்க. ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்குமான பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. இந்த முயற்சியில அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா தெரியல. ஆனா இந்த விஷயம் வெளியே போனா உறவு மொத்தமும் புரிஞ்சிடும். எப்படியாவது நம்ம அவங்களை தடுத்து நம்ம சண்டை இன்னும் பெருசாயிடும். நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். நீ இங்கே இரு. அமைதியா இருக்கணும், சரியா? நல்லவர் நமக்கு ஸ்மார்ட் டாக்ஸ் கொடுத்தாங்க. வயசானதுங்களா இருந்தாலும் பேச்சு கேட்கணும். நம்ம குழந்தைகிட்ட எந்த டாக் வரப்போகுதுன்னு தெரியல. இதானோ இதுக்கு அந்த சென்ஸ் ஏதோ இருக்கு. காப்பாத்துது. ஐயோ, இது எங்க இருந்து வந்து விழுந்தது? இந்த பையனுக்கு ஒன்றும் ஆகல. சாரிங்க, நான் இப்படி அப்ப இந்த டாக் தானா? பைத்தியமா மரியாதையா. என்னாச்சு? இந்த நாய் திடீர்னு என் கையை விட்டு ஓடிருச்சு. எங்களை நம்ம உண்மையிலேயே நம்பலாம். காப்பாத்துற டாகா இருக்கு. நம்பிதான் ஆகணும். நமக்கு வேற வழி இல்லை. ஏற்கனவே ஏரியா எல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க. நாம இப்ப போனாதான் நல்லது. அது குட்டியா கேட்டுச்சு. எடுத்துருவான். நான் உருவம் பெருசா இருக்கு, பார்த்தா சாஃப்டா இருக்கிற மாதிரி. இது ஏக்க ஐயோ இது வேற அழகா குட்டி இருக்கு. குட்டியா போகுது. ஐயோ சூப்பரா இருக்கு. இருக்குமா? எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா நான் ஏன் அந்த முதல்ல இந்த இடத்துக்கு ஒன்ன மாதிரியே வாய் பொழந்து பாக்குது பாக்கு. நான் சொல்றத கேட்டு நடக்கணும். இந்த டாகிஸ் இருக்கிற ஏரியாவை தவிர வேற எங்கேயும் போக கூடாது. ஆமா, அப்புறம் எல்லாத்தையும் கேட்டாலாம். இது இந்த மிஸ்டர் பெயின்ல வருமே அந்த மாதிரி இல்ல. ஏய், ஐயோ அழகா இருக்கு. நீங்க டாக்ஸ் அடாப்ட் பண்ண வந்திருக்கீங்களா? வீட்ல வளர்க்கறதுக்கு வசதியா நல்ல பிரீட் ஏதாவது இருக்கா? பாத்துட்டா. பாத்துச்சு. இவ்வளவு கொஞ்சம் இருக்கு. ஏதோ கணக்கு இருக்குப்பா அது.
அதுக்கு எப்படி தெரியுது இந்த 3 பேரையும்? தாய்ப்புடலுக்கு அவ்வளவா முடி கொட்டாது. க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி. கவலைப்படாதீங்க. ஆட்டா முடி. அம்மா, இங்க ஒரு டாகிக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்னது? ஏன் திடீர்னு இப்படி உளற? இன்னும் சின்னதா பாக்குறீங்கன்னா ஷிட்ஸாங்க வீட்டுக்கு போறாளே. கரெக்டாகும்னு நினைக்கிறேன். ஏய் தனியா போற. மேல போய் பாத்திர வேண்டியதா. அன்னைக்குமா அந்த பாம் டாக் இதான் போல. அந்த பெரிய டாகி எங்க போச்சு? வாண்டு. எங்கதான் இருக்கு? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாதுவான மூஞ்சி. என்ன கேட்காம ஏன் நீ வெளியே போன? யார் கண்ணியாவது பட்டுதான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்பட. அடாப்ஷன் ஈவென்ட் போய் ஒளிஞ்சுக்கோ. டாக்ஸோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரியான நேரம் வந்துருச்சு. கரெக்டா அப்பா இங்க தான் வரப்போறாரு. நம்ம பயன்படுத்துற நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் அமைதியே இருக்காது. பழையபடி ஓஸ்டானி அவர்களால பெரிய நாடா மாற்ற முடியும். ஆடா அந்த பாரு. ஃபாரின் மினிஸ்டர் பிரான்ஸ் நம்ம போர் ஆரம்பிக்க எப்படியாவது பயன்படுத்திக்கணும். அந்த வெஸ்ட்ல இருக்க நான் அந்த தலைவனா? விடக்கூடாது. மோசமானவங்க இருக்காங்களே. உங்க அப்பா மிஷின் தான். யாரு? எல்லாரும் கதவை சந்திரி என்ன பண்றீங்க? இந்த சூழல்ல நீங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுச்சு. என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே நீங்க பேசாதையும் கேட்பாடா. இப்போ என்ன பண்றது? ஒரு பேர். இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் நேரம். ஏய் நம்ம திட்டம் தெரிஞ்ச யாரும் அவங்க அம்மா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வந்தா விட தப்பிப்பீங்க, அம்மா வந்து செத்துருவீங்க. ஒரு சின்ன குழந்தை. அழுக பண்றா ஆலியா. அவனோட திட்டத்தை பத்தி காப்பாத்த ட்ரை பண்ணு டாக். என்ன ஆகும்? Hey girl, அவன் சத்தம் போட விடாம அவன் வாயை மூடு. அப்பா சாதுவா இருந்தது ஹீரோ வசம் காட்டுது. இது மட்டும் நான் சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்க. ஆரம்பத்துல இத தூக்கி போடுவேன்னு நான் சொன்னல. கரடி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. சாது கிடையாது இது. ஓடு பயப்படுது ஆனா. இல்லப்பா அப்படியே அது பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க போல, மிரட்டி அடிச்சு. வேண்டாம் இல்ல. டாக்ஸ காயப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா குழந்தையாகுது. அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அது இப்ப நம்ம பிரச்சனை கிடையாது. அது குறைக்கிறதால மட்டும் அதை கேட்டு யாராவது வந்துட போறாங்களா என்ன? வராம இருக்கணும்னு வேண்டிக்கோங்கடா. எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி, என் மகளை பாத்தீங்களா? 7 வயசு அழகா இருப்பா. இந்த பக்கம் போறத பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. எனக்கும் பார்த்த ஞாபகம் இல்ல. யாருன்னா சொல்லுங்களேன். எப்படி பாக்குறான் போறேன். இங்க இருக்கிற மாதிரி தெரியல. வெளியே 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 வெளியே. ஒருவேளை பெரிய டாக் ஏதாவது ஆணியை சாப்பிட்டிருக்குமோ? இல்ல இல்ல, பொறுமையா இரு யார். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை ஆணியவை யாராவது கிண்டல் பண்ணிருப்பாங்களோ? முக்கியமான செய்தி. நம்ம ஊரின் மையப்பகுதியில் இளம்பெண்கள் கடத்தப்பட்டு அவர்களுக்கு கட்டாய திருமணம் அப்படி நடத்தப்பட்டு எதுவும் நடந்திருக்குமோ? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படி எப்படிலாம் யோசிக்கிறேன். அடடா, இப்ப என்ன பண்றது? ஆணியவை யாராவது கட்டாய திருமணம் பண்ணிட்டா நான் அவருக்கு என்ன சொல்லுவேன்? அவர் ஐயையே. இப்படியெல்லாம் நடக்கணுமா? நான் அவருக்கு என்ன சொல்லுவேன்? அவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? பாத்ரூம்ல அப்படி என்ன பண்றாருன்னு தெரியலையே. லார்ட், சீக்கிரம் வாங்க. முக்கியம் தான் இருப்பாரு. இது வரைக்கும் அவங்க சொன்ன லொகேஷன்ஸ்ல எங்களுக்கு தேவையானது எதுவும் கிடைக்கல. அங்க என்ன நடக்குது? இங்க எல்லாம் ஓகே. ஐயோ பொண்ணு தேடி போடா. இந்த மிஷினும் ஆயிடும். 2 வேன்ஸ் ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல வேலை செஞ்சேன். அந்த வேன்ஸை ஃபாலோ பண்ண சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க அந்த டாக்ஸை ஏன் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு என்னமோ அவங்க திட்டம் போடுற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச லீடு படி பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்பிளா இருக்கணும்.
பிரிட்டானியாவோட பழைய அரசாங்கம் சிறந்த ஐக்கியம் இருக்கிற பல டாக்ஸை தேர்ந்தெடுத்து ராணுவத்துல சேர்க்கறதுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வாயில்லா பிராணிகளை மனசாட்சி இல்லாம கொடுமைப்படுத்திருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச விஷயம் நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காதனால அந்த டாக்ஸையும் அப்படியே விட்டாங்க. சரியா அதான் இது போல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அவங்க டாக்ஸையும் மத்த விலங்குகளையும் பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்காங்க. இப்படி பாதிக்கப்பட்ட டாக்ஸ் ஏதாவது அவங்க கிட்ட கிடைச்சிருக்கும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் அந்த விலங்குகளுக்கு ஐக்கியம் அதிகம். சோ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணா அவங்க திட்டம் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு உதவியா இருக்கும். நீ ஜாக்கிரதையா எந்த நேரத்திலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த டாக் பக்கத்துல நிக்காம ஒழுங்கா தள்ளி வா. அப்ப உனக்கு வழியே இல்லாம உன்னோட உயிரை நான் எடுக்கிறேன். என்ன பேச்சு? இது திட்டம் சொல்லுது. முன்னாடியே சென்ஸ் பண்ணுப்பா டாகும். ஓட சொல்ற எஸ்கேப் ஆகு. கால் வர எல்லாம் திரும்புவாங்க, நீ ஓடி இருந்து. ஹலோ யாரு? என்னது நிஜமாவா சொல்றீங்க? ஹே கீத், ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம இடத்துக்குள்ள புதுசா 2 பேர் யாரோ நுழைஞ்சிருக்காங்களா? என்னது? ஒருவேளை அவங்க சீக்ரெட் போலீஸா இருப்பாங்களோ? எப்படி நடந்தது? யாராவது லீக் பண்ணிருப்பாங்களா? காலையில இருந்து அந்த கிறிஸ் எங்க போனானே தெரியல. கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கணும். நல்ல வேலை நம்ம இடம் மாறிட்டோம். யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். பிளான் ஏ ஃபெயில் ஆனா திரும்பி பாருங்கடா. ஏய் முட்டா, அந்த குழந்தை எங்க? ஓடிச்சு. அழகா இருக்கு. ஆனா அப்படிதான் நினைக்கிறேன். முன்னாடியே சென்ஸ் பண்ணிச்சு இது. ஆமா, அவங்க அம்மா கிட்ட போ. கேட்டுருச்சு கேட்டுருச்சு. ஐயோ, அது டாக தப்பா நினைச்சிட போறா. போய் ஒரு குழந்தையை கோட்டை விட்டுருக்கீங்க. ஃபோன் வந்துச்சுல, அதனாலதான். இங்க பாரு, இப்ப அந்த பொண்ணு நமக்கு தேவையில்லை. நாம பிளான மாத்தணும். வாயை மூடு. அந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம எல்லாரையும் பார்த்துட்டா. நீ கூட வா. கூடவே ஏதாவது டாகியும் கூட்டிட்டு வா. அந்த பொண்ணு தேடி போக போறியா? செவத்துல ஒட்டி இருக்கிற அந்த மேப்பை கிழிங்க. உடனே இந்த இடத்தை காலி பண்ணணும். உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லொகேஷன் வரும். சீக்கிரம் அங்க போங்க. ஏய், ஆல்ரெடி வீடியோல மாட்டி உங்க மாஸ்கே ரெடி பண்ணிட்டாங்க. போகலாம். ஐயோ, இப்படி கத்தாதடி. நிக்காம போதே இது வேற. உங்க அம்மா டாக போட்டுற போறா. விளையாடுறான்னு நினைக்கிறேன். இதான் வயசான டாக்டர் சொன்னா என்னமா போகுது. நல்ல அறிவும் நல்ல குணமும். என்ன இது சொல்லுது. கற்பனை உலகத்துக்கு போயிட்டா. இதுக்கு ஸ்டார் கிடைக்குமா? ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கான்றப்ப இதுக்கு ஸ்டார் கிடைச்சா கிடைக்கலாம். இது சுத்தினத்தை சுத்திருக்கிறது. ஐயா, மாட்டிக்கிச்சா? நீங்க தானா வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஒரு இடத்துல ரோட் வச்சுருந்தா ஒரு தடவை ஓடி வந்து வெஸ்ட போச்சு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. இந்த வாட்டி உன்னால தப்பிக்க முடியாது. சீக்கிரம் இவ கதையை முடிச்சிடு. சரி. பார்த்தா பார்த்தா உங்க அம்மா வந்தா செத்திங்கடா. வழியே தெரியல, மன்னிச்சிடு. வாட்டா. ஏய் பாய் வரா. ஓடு. இதுக்கு போய் தான் பந்தாடுறதா. ஓடி இருக்குடா. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏன் மகளையும் கிட்னாப் பண்ண பாக்குறீங்களா? ஆனியா மாதிரி ஒரு குழந்தைக்கு கட்டாய திருமணமா? அடி பாவி.
இன்னைக்கு எபிசோடு வேற மாதிரி இருந்துச்சுங்க, செம்ம இன்ட்ரெஸ்டாக போச்சு எங்களுக்கு வந்து. அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருந்தது வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ஆனியா குட்டி தாங்க ரொம்ப ரசிச்சு நான் பார்த்தேன். ஐயோ, அது குழந்தைக்கு என்ன எக்ஸ்பிரஷன், அந்த வாய்ஸ் குட்டி குட்டி அது கொடுக்கறதுல வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நான் அந்த டாக் வந்து என்ன நினச்சேன்னா, ஏதோ எதாச்சும் நடக்கும் இல்லையா, எப்பவுமே வந்து டாக் கொஞ்சம் சென்ஸ் பண்ணும், ஒன்று விழுது பந்துன்னா சென்ஸ் பண்ணும். ஆனால் இது வந்து முன்கூட்டியே நடக்க போகிறத ஆல்ரெடி தெரிஞ்சுட்டு பந்து. ஸோ டாகுக்கும் ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனியாவுக்கு வந்து மனசை நினைக்கிறது, இது வந்து மனசை நினைக்காது இல்லை, அதுக்கு முன்னாடியே இது சென்ஸ் பண்ணுது. அதனால தான் அந்த பையனை கூட போய் காப்பாத்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த டாகுக்கு இந்த 3 பேர் பேசு எதனா தெரிய வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா ஆனியாவுக்கும் அந்த பவர் தானே, அதனால தான் அது அங்கே இருந்துகிட்டே கரெக்டாக இந்த குட்டியை கரெக்டாக சென்ஸ் பண்ணிச்சுன்னு தெரில, அது நினைவில் அதான் வந்துச்சு. ஸோ இங்கேயும் அதனால டக்கு டக்குன்னு ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகுது, பேசிக்குதுங்க. அதே மாதிரி ஆனியாவுக்கு வந்து இது நினைக்கிறத ஒரு ஒரு பிம்பமாக சொல்லுது, ஆனியாவுக்கு அது புரியுது. ஸோ பயங்கரமான செட்டு, 2 பவர்ஃபுல் ஆளுங்க. இப்போது நம்ம ஆளுங்க 2 பேர் ஒரு பவர்னா, இதுங்க 2 அறிவில் பவர்ன்ற மாதிரி இது 4 இப்போ கூட்டு சேர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கு. ஆனால் அது எப்படி தான் நடக்குதோ தெரியல. கரெக்டாக அப்பாவுக்கு என்ன ஆப்ரேஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரியே சூழ்நிலை வருது. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்தா நாய்க்கு வச்சு கரெக்டாக அதே மாதிரி வந்து இந்த பாம் வச்சு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது அப்போட மிஷின் சம்மந்தப்பட்டது தான் இதுவும். அந்த 2 ஊர் சமாதானம் பார்த்துருந்தா அவர் பொறான்னுக்கிறார் இவ்வளோவும். கரெக்டாக இவனுக்கு வந்து அதை வச்சு திரும்ப அது சண்டை ஆரம்பித்து விடணும், அந்த இடத்த நம்ம வாக்குவே பண்ணிக்கணுன்றதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணுகிறானுங்க உள்ளேருந்து. பட் அது எப்படியோ தடுத்துச்சு, இந்த டாக் மூலியமாக இப்போ தடுத்துச்சு. ப்ளஸ் வந்து இப்போ ஆனியா குட்டி தானே இந்த கும்பல் இப்போ காட்டுது. ஸோ இதுக்காக ஒரு ஸ்டார் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ அவங்க அப்பா நினைக்காதோன்னு நடக்கும், அவர் மிஷினும் முடியுது, ஆனியா குட்டி ஒரு ஸ்டாரும் கிடைக்குது. ஆக மொத்தம் அப்பாவோட மிஷின் தான் முடியுது, 2மே அப்பா மிஷின் தான். அதான் ஒரு ஃபேமிலியாகவே சேர்ந்து ஒரு மிஷினை முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமல அதுக்கு ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் ஸ்டார் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது போனால் தானே கிடைக்கும். இப்போ அது அம்மா வந்து காப்பாற்றிட்டதுனால எப்படி அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை இப்போது அவர் வருவார்ல, இப்போ அப்பா வர்றாருன்னா கண்டிப்பாக போலீஸ் அது இதுன்ட்டு எதனா போவோம். ஸோ இப்போ பப்ளிக்காக தான் நடக்குது, எங்கேயும் ரகசியமாக நடக்கல, தெருவில் அப்படி தான் ஓடிட்டு இருக்காங்கன்றப்போ மேபி மாட்டலாம். சரி, அவங்க அப்பாவே வரத்துக்கு முன்னாடி கூட மேபி போலீஸ்க்கு தெரிய வந்து இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட மாட்டலாம். இவங்க அடித்து போட்டு போலீஸ்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படின்னா இந்த குழந்தை தான் எனக்கு காட்டி குதிச்சு அப்படின்னா அந்த குழந்தை இந்த டாக் தான் சொல்லணும். பட் அது யாரும் நம்ப போகிறதில்ல. ஸோ இந்த குழந்தை தான் முழு பொறுப்புன்ற மாதிரி ஆகிடும். அது மனசை நினைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாக் தான் அப்படின்ட்டு. பட் சொல்ல முடியாது, சொன்னேன்னா பைத்தியன்னு வைங்க, சரிடா உங்கள் இஷ்டம் ஸ்டார் குடிக்கிட்டே கொடுன்னு வாங்கிட்டு அப்பா கிட்ட பெருமை காட்டிக்கும். ஆனால் அது டாக் வேணுன்றது அட முடியும், கண்டிப்பாக எனக்கு இதுதான் வேணும்ன்ட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அந்த டாக், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பேஸு. நான் கூட வந்து ரொம்ப குட்டியா பப்பியா அப்படி எடுத்துன்னு வந்து அப்படி செட் ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஆள் நல்லா பல்கா இருக்கு, பட் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு டாக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நல்லா சூட் ஆச்சு 2 பேருக்கும். ஆனியா குட்டி அந்த டாக் மேலே படுத்துட்டு வந்ததுலாம் செம்மையா இருந்தது. ஆமாம், இனிமேல் ஆபத்து வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே கலவரம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ நல்லா இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. இனிமேல் வந்து ஆனியா குட்டிக்கு இது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அதுவும் சென்ஸ் வேறு பண்ணுதா. ஸோ வந்து எந்த ஆபத்துனாலும் முன்கூட்டியே வந்து ஆனியாவுக்கு டெலிபோர்ட் பண்ணிவிடும், ஆனியா வந்து அப்பா கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் இவங்களோட மிஷினுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டாக் தான். அதுவும் ட்ரைனிங் டாகும் கூட, ஏற்கனவே ஆர்மியில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு, அதை அப்படியே விட்டுட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ அப்பா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பேரலாக இப்போ அதுக்கிட்ட இருக்க ஒரு சின்ன பயம் தான், இவனுக்கு அடிச்சு பழகினால கொஞ்சம் பயப்படுது. அதையும் போக்கிட்டாங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்குது, ராட்சஸ்னா மாறினாலும் மாறும். எனக்கு என்னென்னா எல்லா மிஷின்லேயும் அவங்க அப்பா வந்தால் கூட நீங்களாம் தப்பிப்பீங்கண்ணா, அம்மா வந்தால் தானே செத்துருவீங்க. வந்தாடுறாங்க, ஒரு உதவ வச்சா பால் மாதிரி போகிறான் ஒருத்தனை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவளோட ஆக்ஷனு. அவங்க அப்பாவோட ஆக்ஷனு கூட வந்து லிமிட்டாக இருக்குது, இவ ஆக்ஷன்லாம் மிருகத்தனமாக இருக்குதா, அது நல்லா இன்ட்ரெஸ்டாக போகுது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அப்பாவோட மிஷின் தான் போயிட்டு இருக்கு. இவ இங்கே வந்ததுலேருந்து இவ எந்த மிஷினுக்குமே ஒன்றும் போகல, சீக்கிரட்டாக எதுவும் பண்ண மாதிரி காமிக்கவே இல்லை. ஒன்லி ஆனியா குட்டியை காப்பாற்றதே ஒரு வேலையாக இருக்குது அவளுக்கு. இது ஆமாம், இது வரைக்கும் எதுவும் வெளியே போகல, அப்பா அது மட்டும் தான். அவளுக்கும் ஃபோனும் எதுவுமே வரல சீக்கிரட்டாக. ஸோ அந்த பக்கமே காட்டல, இந்த பக்கமே பிஸியாக இருக்குது குழந்தை இதுன்ட்டு. பாப்பா அது எடுப்போகுது. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.